அபி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறவங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ வந்து இன்னும் என்னடா பேச்சு இவங்கக்கிட்ட, இவங்களை அடித்து போட்டுட்டு வந்து அந்த பொருளுங்கள்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே ராகவ் வந்து அப்படியே போட்டு அடிச்சிடுறாங்க. ராகவ் வந்து அப்படியே போய் விழ போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்து எல்லாருமே வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எல்லாருமே பதறி போகிறாங்க. உடனே ராகவ் உனக்கு ஒன்றும் ஆவலைன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து ஓடி வராரு. அவரே அடிக்கிறாங்க. அவர் அடித்தோன்னே ராகவ் செம கோவம் வந்துடுது. உடனே ராகவ் எல்லாருமே வந்து செமையாக அடிக்கிறாரு, போட்டு பந்தாடுறாரு. உடனே பார்த்துட்டு இருக்க அப்படியே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ராகவ் அந்த அளவு ஃபைட் பண்ணி எல்லாருமே துரத்தி விடுறாரு. இதுக்கப்புறம் வந்து இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுறீங்க அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்றாரு. அபி வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. கடனை கேட்டால் இப்படி ஆளை வச்சு அடிக்கிறீங்களா, உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. பார்த்துக்கடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அனுப்புகிறாரு ராகவ். அடுத்து வந்து தம்பி உங்களுக்கு எதுவும் அடிப்படல, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, ஏங்க இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் வந்து பிரச்சனை வச்சுக்கிறீங்க, இந்த ஆளுங்களெல்லாம் அவ்வளோதாங்க, சும்மா விடவே கூடாது அப்படின்னு. பரவாயில்ல தம்பி, இங்கே இருக்க ஆளுங்க தான் நல்லா தான் இருந்தான், எனக்கு என்னாச்சுன்னு தெரில, இந்த மாதிரி பண்ணுறான், எவ்வளோ நான் வட்டி கட்டிட்டேன், ஆனால் அப்போ கூட வந்து இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறான் அப்படின்னோடனே சரிங்க பார்த்துங்க தம்பி உங்களுக்கு ஒன்றும் ஆவலையே சொல்லிட்டு அபியோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து அவரை வந்து கவனிக்கிறாங்க. இதை பார்க்குற அபி வந்து அப்படியே வந்து ராகவே பார்த்து வச்சுக்கன் வாங்க பார்க்குறாங்க. உடனே வந்து எப்படி ஃபைட் பண்ணீங்கப்பா, சாமப்பா, நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன்ப்பா, பார்த்தா இப்படி பண்ணுறீங்க, இந்த தாத்தாவோட பயங்கரமான பயில்வானாக இருப்ப போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பாராட்டுறாரு. உடனே ராகவ் சிரிக்கிறாரு. இவங்க 2 பேரும் க்யூட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அபி வந்து அப்படியே பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து அபி வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது, எப்படியாவது வந்து அணுவையும் ஆகாஷையும் வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒரு ஐடியாவை வந்து செயல்படுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏனியில் ஏறுறாங்க. பார்த்தா கீழே விழுந்துடுறாங்க. ராகவ் வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே, இந்த ஐடியா வந்து அவங்க 2 பேருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வரும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. சரி இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை, வேறு ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோயில் பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ஆகாஷ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பிரசாதத்தை வந்து கடைசி வரைக்கும் வந்து நான் இங்கேருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும், இதே ஊர்லேயே வாழ்ந்துகிட்டே இருக்கணும், எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்க்குற வந்து அணு வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து அணுவையும் ஆகாஷையும் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னோன்னே ஒரு புது ஐடியா வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆகாஷ் வந்து தவறான முடிவுக்கு வந்து போகிற மாதிரி நடிக்கிறாரு. உடனே அணு பதறி போய் பயங்கரமாக அழுது கதறாங்க. அதை பார்க்குற அபி வந்து உண்மையை சொல்கிறாங்க. அப்போ ஆகாஷ் வந்து எழுந்துக்கிறாரு. ஏன் இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னோன்னா, உங்கள் மனசில் இருக்க உண்மையை வந்து வெளியே கொண்டு வரத ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அணு வந்து அழறாங்க. உடனே வந்து அபி சொல்கிறாங்க, கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து உன்னையும் வந்து குட்டி பாசியும் நான் சேர்த்து வைக்கிறேன், அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன்றாங்க. நம்ம அம்மாவை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படின்னா, அதெல்லாம் என்னோடய விஷயம், நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே வந்து உங்களை வந்து பொண்ணு கேட்பாங்க உங்கள் வீட்டில் வந்து ஆகாஷோட அப்பா அம்மா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அணுவும் ஆகாஷும். உடனே அபியும் வந்து ராகவோட அடித்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. உடனே பரவாயில்ல அப்படின்றாரு. உடனே வந்து சரி ஓகே வீட்டுக்கு போகலாம், எல்லாருமே தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்போ அணுவும் வந்து ஆகாஷும் வந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. டேய் போதுண்டா, அதான் சேர்ந்துட்டல, உன் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டேன், இனிமேட்டாவது ஊருக்கு போய் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னோடனே முதல்ல அப்பா அம்மா கிட்டே நீ பேசி என் சம்மதம் வாங்கணும் அப்படின்னோடனே சரின்றாரு நம்ம ராகவும். எல்லோரும் சந்தோஷமாக வந்து கிளம்புறாங்க. இதில் முடியுது.